ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான சிம்பிள் ரெசிபி தக்காளி சட்னி. அது செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. தக்காளி 4 அரிஞ்சு எடுத்துக்கணும். முழு பூண்டு உரித்தது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. மிக்சியில் இந்த தக்காளியை சேர்த்துக்குங்க. உரித்த பூண்டு சேர்த்துக்குங்க. இது தனியா கலந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துங்க. சேர்த்து இதெல்லாம் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்குங்க. தாளிச்சிட்டு அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்குங்க. இதில் மிக்சியை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம மிளகாத்தூள் அப்படியே சேர்த்துருக்கனால பச்சை வாசனை இருக்கும். அதுக்கு 3 நிமிஷம் கழித்து மறுபடியும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்து திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.